ப்ரீடிங் பண்ண இந்த ஹோம் பிரீட் பேர் நம்பர் 3 ஓட அப்டேட் தான் இது. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து இந்த பேருக்குடைய குட்டிகள் வந்து வந்துச்சா, வரலையா, வேற குட்டிகள் எல்லாமே வந்து காப்பாத்தணுமா இல்லையாங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லப் போறேன். இது வந்து ஒரு 3வது நாள்லயே நம்மளுக்கு பிரீட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. வர இந்த பேர் வந்து முட்டையிட்டு குஞ்சையும் பொரிச்சிருச்சு. கிராஸ் பிரீட் வந்து நான் இதுக்கு முதல்லயே நான் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அதுல வந்து எனக்கு சில டைம்ல சக்சஸ் ஆகும், சில டைம்ல சக்சஸ் ஆகாது. வந்து சில டைம்ல ப்ரீடே ஆகாது. ஏன்னா இந்த பேர் வந்து பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ப்ரீடிங் நல்லா சக்சஸ் ஆகி குஞ்சும் பொரிச்சிருச்சு. இப்ப நான் அந்த மேல் ஃபிஷ்ஷ வந்து எடுத்து, அதாவது ஃபாதர் ஃபிஷ் எடுத்து தூக்கி நான் தனியா வைக்க போறேன். சில வாரத்துக்கு பிறகு நான் போய் இந்த டேங்க்ல போய் மறுபடியுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா என்ன ஷாக்கிங்கிறத நீங்களே பாருங்க. ஏன்னா பொதுவா வந்து இந்த மீன்கள் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது, ஸ்பெஷலா அந்த கிராஸ் பிரீட் வந்து பண்ணும்போது, ரொம்பவே கிளைமேட் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா நாங்க இருக்கிற பகுதி வந்து மும்பை பகுதினால, இந்த வெயில் வந்து இந்த கடந்த ஜூன் மாசத்துல இருந்து வெயில் பார்க்கவே முடியல. அதாவது கொஞ்சமாவது வந்து வெயில் அடிச்சா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ஹீட் கிடைக்கும். ஸோ அதனால ப்ரீடிங் பண்ணதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மீன்களுக்கும். ஸோ அதனால இப்ப இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப டார்க்கா தான் இருக்கு. அதே நாளும் கூட இருக்கலாம். ஸோ இப்ப வந்து நான் இந்த ஃபிஷ்ஷுகள வந்து 2, 3 குட்டி தான் கிடைச்சிருக்கு. பாருங்க. இந்த குட்டிகள வந்து நம்ம வந்து காப்பாத்தி ஆகணும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து கிடைச்ச குட்டிகள நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படியே நான் ஒரு பிளாஸ்டிக் ஜார்ல தூக்கி ஊத்தி, அதுல ப்ளூ லிக்விட் ஊத்தி வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பீட்டா ப்ரீடிங் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார்